ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேமிலி த்ரில்லர் படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே படத்தை பார்த்துட்டு வந்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டோட மொட்டை மாடியில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க மொத்த ஃபேமிலியும் மாடியில் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. டம்சராஷ்னு சொல்லிட்டு படம் பேர்லாம் சொல்லி அதே மாதிரி பாட்டுக்கு பாட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப சவுண்டாகவே விளாண்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் சுற்றி தூங்கிட்டாங்க. மணி 12:50 ஆகுது. ஸோ எல்லோரும் தூங்கிட்டு இருக்கப்ப இவங்க மட்டும் இவ்வளோ சவுண்டு விட்டால் யாருக்கும் தொந்தரவு இல்லாமையா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே பயங்கர தொந்தரவாக இருக்குது. இதில் அந்த சைடில் சரௌண்டிங்கில் இருக்க ஒரு போலீஸ் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பக்கத்தில் எங்கேருந்தோ சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் என்னன்னு ஒரு ரவுண்ட்ஸ் வந்து அவங்களை கண்டிச்சு விட்டுட்டு போங்கன்னு சொல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அந்த ஏரியாவில் ரவுண்ட்ஸ் வராங்க. அதே மாதிரி எந்த வீட்டிலேருந்து சவுண்டு வருதுன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த வீட்டுக்கிட்ட வண்டியை நிறுத்திட்டு இன்ஸ்பெக்டர் இன்னொரு கான்ஸ்டபிளை மேலே போய் என்னன்னு பார்த்துட்டு அந்த ஃபேமிலிகிட்ட கொஞ்சம் அட்வைஸை போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டு இவர் வண்டியிலே உட்காந்துருக்காரு. ஸோ அந்த ஏட்டையாவும் ரொம்ப வயசானவர் கஷ்டப்பட்டு மாடி ஏறி போகிறாரு. மேலே போய் பார்த்தா அவங்கள்ட்ட பேசுகிறாரு, ஏங்க இவ்வளோ சவுண்டு விட்டுட்டு இருக்கீங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூடாக தான் பேசுகிறாரு. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாரு, சார் நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், ஏன் இவ்வளோ ரூடாக பேசுகிறீங்க, நாங்கள் இப்போ உடனே கிளம்பிடுறோங்கிறப்ப நான் எங்கங்க ரூடா பேசுறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் இன்னுமே டென்ஷன் ஆயிடுறாரு. ஸோ இங்கே வாக்குவாதம் முத்திக்கிட்டே இருக்கு. கீழே இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்காரு இல்லையா வண்டியில், அவருக்கு ஏதோ சவுண்டு கேட்குது, என்ன ஏட்டையா மேலே போய் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவர் வேற கோவத்தோட மேலே வராரு. இன்ஸ்பெக்டர் ரொம்பவே கோவமாக பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் மரியாதை இல்லாமையும் பேசுகிறாரு. உடனே ஹீரோ கேட்குறாரு, ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க, யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஆர்டர் இருக்கணும், நீங்கள் வந்து எங்கள்கிட்ட இந்த மாதிரி விசாரிக்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஓ யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நாங்கள் வந்து விசாரிக்கணுமான்னு சொல்லிட்டு இன்னும் இன்ஸ்பெக்டருக்கு டென்ஷன் ஆகிடுது. ஹீரோவும் ஹீரோயினும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டில் எப்படி இருக்கணும்னு நீங்கள் சொல்லக்கூடாது, ஏதாவது வாரண்ட் இருந்தால் அதுக்கப்புறம் வந்து எங்களை விசாரிங்கன்னு சொல்லி கோவமாகவே பேசிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு பயங்கர கோவம், எதுவும் சொல்ல முடியல, வாரண்டோட தானே வேணும், வாரண்ட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போகிறாரு. ஸோ அந்த வீட்டில் இருக்க மற்ற எல்லாரையுமே ஹீரோவை பார்த்து போலீஸ்கிட்டே செம்மையாக பேசிட்டையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை புகழ்ந்து தள்ளுறாங்க. ஹீரோவும் சரி லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எதுவும் வேணாம், பிரச்சனை வேற ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோ குழந்தையும் தூங்க வச்சுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் தூங்கலான்னு பார்த்தா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஹீரோ தான் போய் யாருன்னு பார்க்குறாரு. ரமேஷ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நம்ம ஹீரோயினோட ஊருக்காரு தான். ஹீரோயினோட அம்மா அப்பா நாளைக்கு வரதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி ஹீரோவும் லவ் மேரேஜ், ஹீரோயினோட வீட்டில் ஒத்துக்காதனால ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் அடிக்கடி உங்கள் ஊருக்கு வரதா சொல்லிட்டு திடீர்னு வராமல் இருப்பாங்க. ஹீரோயினும் ஆசையாக சமைச்சு வச்சுட்டு அம்மா அப்பா வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி ஏமாந்து போனது தான் மிச்சம். ஸோ இந்த தடவையும் அதே மாதிரி சொல்கிறேன், இது உண்மையாக என்னன்னு தெரில, என்கிட்ட சொன்னதாகவே இருக்கட்டும், என் ஒய்ஃப்க்கு தெரியாமல் பார்த்துக்கோ, இது சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணலாம், வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரமேஷை வந்து ஹீரோ அனுப்பி வச்சிடுறாரு. அப்புறம் எல்லாரும் நிம்மதியாக தூங்கி காலைல ஏந்திரிக்கிறாங்க. ஹீரோ காலைல ஏந்திரிச்ச உடனே ஹீரோயினுக்கு தெரியாமல் பக்கத்து வீட்டுக்கு போகிறாரு. ஹவுஸ் ஓனர் வீடு தான். ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் பேசுகிறாரு, இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஹீரோயினோட அம்மா அப்பா வரதா பேசியிருக்காங்க, ஆனால் உண்மையான்னு தெரியல. ஸோ இந்த தடவையும் அவங்க வருவாங்கன்னு ஏமாந்து போக அவளை நான் விடுறதா இல்லை, அதனால் ஒருவேளை வந்துட்டாங்கன்னா சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நல்ல கேட்ரிங்கிட்ட சொல்லிட்டு ஒரு 10 பேருக்கு மட்டும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனரும் பேசுகிறாரு. அப்படியே அவங்க வரலைனாலும் நம்ம சாப்பாட்டை எல்லாம் சேர்ந்து நைட்டு மொட்டை மாடியில் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுடலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வராரு. ஹீரோயினும் எங்கே போய் பால் வாங்கிட்டு வாங்க, டைம் ஆயிடுச்சு, டீ போடணும்னு சொல்கிறாங்க. சரி என்ன ஹீரோ கடைக்கு போகலான்னு பார்த்தா ஹீரோட பொண்ணு அப்பா நானும் கடைக்கு வரேன்னு சொல்லிட்டு அவளுமே வரா. சரி என்ன கடைக்கு போனால் மல்லிகை கடைக்காரரு, என்னப்பா நம்ம ஏரியாவில் ஏதாவது பிரச்சனையா, போலீஸ் ஆஃபீஸர் இங்கே என்னமோ வந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க, நேற்று நைட்டு கூட எனக்கு நைட்டு 12 மணிக்கு இன்ஸ்பெக்டர் ஃபோன் அடிச்சு நீ தங்கியிருக்கீல்ல அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஆளுங்கெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருந்தார், என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்குறப்ப ஹீரோ இந்த மாதிரி நடந்து எல்லாத்தையுமே பேசுகிறாரு. உடனே மல்லிகை கடைக்காரரோ, ஏன்பா போலீஸ்கிட்ட எல்லாம் போய் பகச்சிக்கிற, அதான் அந்த ஆள் மோசமான ஆள், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருன்னு சொல்லிட்டு ஒரு வக்கீலோட நம்பரையும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கோ, இந்த வக்கீல்கிட்ட எந்த பிரச்சனைனாலும் சொல்ல அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீலோட விசிட்டிங் கார்டை ஹீரோவுக்கு கொடுக்குறாரு இந்த மளிகை கடைக்காரரு. அதுக்குள்ளே ஹீரோவோட ஃபோனை வாங்கிட்டு ஹீரோவோட பொண்ணு என்ன பண்ணுறா, அப்பா நான் வீட்டுக்கு போகிறேன், நீ ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபோனை வாங்கிட்டு அவள் சைக்கிளை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறா. ஹீரோவோட பொண்ணு போன கொஞ்ச நேரத்திலே மல்லிகை கடைக்காருக்கு ஃபோன் வருது. யார் அடிக்கிறான்னு பார்த்தா ஹீரோயின் தான் அடிக்கிறாங்க. என்ன சார் உங்கள் வீட்டு அம்மா ஃபோன் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மல்லிகை கடைக்காரர் ஃபோனை கொடுக்குறாரு. ஹீரோ வாங்கி பேசுகிறாரு. ஹீரோயின் ஏதோ சொல்கிறாங்க, அவருக்கு தெளிவாகவே புரியல, ஆனால் அவங்க அழுகுற மாதிரி சவுண்டு கேட்குது. சரி இரு நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு வாங்கின பால் பாக்கெட்டை கூட எடுத்து போகாமல் ஹீரோ வேக வேகமாக வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா பெரிய ட்விஸ்ட்டு.
வீட்டுக்குள்ள ஒரு டெட் பாடி கிடக்குது. யாரு இவன்? என்ன மூச்சு பேச்சே இல்லாமல் இருக்கான்? என்ன நடந்ததுன்னு ஹீரோ கேட்க, ஹீரோயின் இப்போ தான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஹீரோவோட ஃபோனை எடுத்துகிட்டு குழந்தை கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தா இல்லையா, வீட்டுக்கிட்ட வந்துருவா. அப்போ அந்த ஃபோனை பிடுங்குறதுக்காக 2 பேர் வந்திருப்பாங்க. அதில் ஃபோனை எடுத்தவன டக்குன்னு ஹீரோயின் பார்த்துட்டு, என் வீட்டுக்கார் ஃபோனையே அவள் திருடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பிடிச்சி இழுப்பாங்க பாருங்க. அதில் அவன் வண்டியிலேருந்து கீழே விழுந்து அப்படியே மயங்கினவன் தான். மூச்சு பேச்சே இல்லைன்னு சொல்லவும் சரின்னு ஹீரோயின் என்ன பண்ணியிருக்காங்க, அவனை வீட்டுக்கே இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஹீரோவோ என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் கோவப்படுறாரு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அவனை இழுக்கலை, எதுவுமே பண்ணலை, நான் தான் அவனை இழுத்தேன், யார் கேட்டாலும் நீ இதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இறந்து போனார் இல்லையா, அந்த நபரோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவரை ஒரு ரூமில் போட்டு, ஹீரோ அந்த வீட்லேயே ஜிம் ரூம்னு சொல்லிட்டு ஒரு ரூம் வச்சுருப்பாரு. அந்த ஜிம் ரூமில் இந்த பாடியை போட்டு மேலே பெட்ஷீட்டை போட்டு கவர் பண்ணிவிட்டு ஹீரோவுக்கு அந்த மளிகை கடைக்காரர் ஒரு வக்கீலோட விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு இல்லையா, அவரோட வீட்டுக்கு போறாரு. ஹீரோ அந்த வக்கீல் கிட்ட என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, நீங்க நேர்ல வந்து பார்த்தா தான் புரியும்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட சும்மா பொய் சொல்லி ஏமாத்தி அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு டெட் பாடியுமே காட்டுறாங்க. வக்கீலுக்கு அப்படியே உதறி போயிருது. ஏன் நீங்க பண்ண தப்புக்கு என்னையுமே கொண்டு வந்து சேர்த்து விட பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு விட்டா போதுண்டான்னு கிளம்ப பாக்குறாரு. ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல சார், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அழுவுமே. இவரும் சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. பாடி வெளில தானே கடந்துச்சு, நான் யாராவது வராங்களான்னு எட்டி பார்க்குறேன், வெளில நின்று உங்களுக்கு கதவுல 2 தட்டு சிக்னல் கொடுக்குறேன், யாரும் இல்லைன்னா நீங்கள் பாடியை கொண்டு வந்து எங்கே விழுந்தானோ அதே இடத்துல போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு இவங்களும் பாடியை ரூம்லேருந்து வெளில எடுத்துகிட்டு வந்து ரெடியாக நிற்கிறாங்க. வக்கீலுமே வெளில நின்று பார்க்குறாரு. ஆனால் பகல் நேரங்கிறனால ஆளுங்க வந்த மேனிக்கே தான் இருக்காங்க. திரும்ப வக்கீல் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இது நடக்காத காரியம், நீங்கள் செவனேன்னு போலீஸ்கிட்டே போயிருங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இப்போதான் ஹீரோ வக்கீல்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. நேற்று மொட்டை மாடியில் இன்ஸ்பெக்டர் கூட நடந்த சண்டையுமே சொல்கிறாரு. என்னையா போலீஸ்கிட்டையும் பிரச்சனை பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு வக்கீல் இன்னும் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு. யாரான்னு கதவை திறந்தா நேற்று மொட்டை மாடிக்கு பிரச்சனை பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் தான் வந்திருக்காரு. ஸோ இன்ஸ்பெக்டர் தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அந்த பாடியை இழுத்துட்டு போய் அந்த ஜிம் இருக்கு இல்லையா, ஜிம் ரூம்லேயே போட்டு கவர் பண்ணி பெட்ஷீட்டால் கவர் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் உள்ளே வராரு. ஸோ எதுக்காக சார் வந்திருக்கீங்கன்னு கேட்குறப்ப நேற்று நைட்டு ஹீரோ இன்னொரு பிரச்சனையும் பண்ணியிருப்பாருங்க. நேற்று ஒரு ஆட்டோக்காரன் கூட சண்டை வந்திருக்கும். ஒரு வயசானவங்களை ஜிபே தான் அவங்கள்ட்ட இருக்குது, கையில் காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஜிபே பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆட்டோக்காரர் கையில் காசு இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா இறங்கி போயிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வயசானவங்கன்னு கூட பார்க்காம பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாரு. அங்க போய் ஹீரோ சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்கார் அடிச்சிருப்பாரு. அந்த ஆட்டோக்கார் கோவத்துல போய் ஹீரோ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஸோ நீ தானே வாரண்டோட வர சொன்ன, அதான் வாரண்டோட வந்திருக்கேன், இப்போ வரியா ஸ்டேஷனுக்குன்னு கூப்பிடுறாரு. இப்போதாங்க வக்கீலுக்கு தெரியுது ஆட்டோக்கார் கூட ஹீரோ பிரச்சனை பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு தனியாக பேசுகிறாரு. என்னங்க ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வக்கீல் கேட்க, சார் ஏதாவது பணம் கொடுக்குறதுனாலும் கொடுக்குறோம், அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க சார்னு சொல்ல வக்கீலும் போய் போலீஸ்கிட்ட பொறுமையாக பேசுகிறாரு. சார் எதாக இருந்தாலும் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் சார், கொடுத்து பிரச்சனையை முடிச்சுக்கலான்னு கேட்க, நான் அமௌண்ட் வாங்குவேன் தான், வாங்க மாட்டேன்னு சொல்லல, ஆனால் எனக்கு இப்போ வாங்குகிற மூடே இல்லையே அப்படிங்கிறாரு. எப்படியோ அதை இதன் பேசி ஒரு அமௌண்ட்டு செட்டில் பண்ணலான்னு சொல்லி பேசி முடிவுக்கே வந்துட்டாங்க. அப்போ ஒருத்தர் காலிங் பெல் அடிக்கிறாரு. யாரான்னு பார்த்தா ஹவுஸ் ஓனர் தான். ஸோ வக்கீல் போய் கதவு திறக்கவுமே வக்கீலுக்கு ஹவுஸ் ஓனர் ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். என்ன வக்கீல் இந்த பக்கம், உனக்கு நேற்று நடந்தது தெரியுமா, எங்கள் வீட்டில் இருக்காரே ஹீரோ, அவர் நேற்று இன்ஸ்பெக்டரே ஒரு காட்டிட்டாருன்னு சொல்லி பில்டப்பாக பேசிக்கிட்டு இருக்க. உள்ளே இருந்து இதெல்லாம் கேட்ட இன்ஸ்பெக்டர், யார் அது வெளில நிற்கிறது, உள்ளே வாங்க, நேற்று மொட்டை மாடியில் யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்க எல்லாரும் வாங்க, நான் கூட உங்களை அப்படியே விட்டுறலான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இப்போ பேசிக்கு விட்றதா இல்லைன்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் டென்ஷன் ஆகி எல்லாரையும் ஹீரோட வீட்டுக்கு வர சொல்லி, என் கண்ணு முன்னாடியே எல்லாரும் நீங்கள் பண்ண தப்புக்காக தோப்புக்காரனை போடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு யங் பாய் என்ன பண்ணுறான், தோப்புக்காரனை போட்டுக்கிட்டே ஃபோனை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி அன்றைக்கி மொட்டை மாடியில் பிரச்சனை பண்ண எப்பயுமே வீடியோ எடுத்திருப்பான். இப்போயும் வீடியோ எடுக்கிறத போலீஸ் பார்த்துடுறாரு. என்ன பண்ணுறேன்னு ஃபோனை பிடுங்க பார்க்குறாரு. இவன் அதுக்குள்ளே எடுத்த வீடியோவை எந்தெந்த குரூப்புக்கோ ஷேர் பண்ணிடுறான். ஸோ அவருக்கு பயமாயிருது, ஐயோ நம்ம வேலைக்கே வேட்டு வச்சுருவாங்களாட்டுக்கேன்னு அவரு பயந்துக்கிட்டு இருக்காரு. ஃபோனை பிடுங்க வேற ஓடுறாரு. இவங்க 2 பேரும் துரத்திக்கிட்டு அந்த டெட் பாடி இருக்கு இல்லையா ஜிம் ரூமில், அந்த ரூம்குள்ளேயும் போயிடுறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பயங்கர பதட்டம். ஐயோ டெட் பாடியை பார்த்துருவாங்களோன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ஃபோனை பிடுங்குறதுல அவர் துரத்திக்கிட்டே போகிறாரா இன்ஸ்பெக்டர். அதில் தட்டு மாதிரி இன்ஸ்பெக்டர்
பாடி மேலே விழுந்துடுறாரு. ஸோ கரெக்டாக நெஞ்சிலே போய் பாடியோட நெஞ்சிலே விழுந்தது. திடீர்னு அவன் ஹார்ட்டு நின்னது, துடிக்க ஆரம்பிச்சிருச்சாட்டுக்கு. இவ்வளோ நேரம் செத்துட்டான்னு நினச்சிட்டு இருந்தவன் திடீர்னு முழிச்சு அந்த வீட்டிலேருந்து ஓடி போகிறான். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அவ்வளோ சந்தோஷம். கொலைகேஸ்லேருந்து எப்படியோ தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்பெக்டருக்கு வீட்டுக்குள்ளேருந்து எவனோ புது ஆள் ஓடுறானே அப்படின்லாம் எந்த மைண்டில் எந்த தாட்டுமே இல்லை. அவருக்கு அந்த பையன் வச்சுருக்க ஃபோனை வாங்கி வீடியோ டெலிட் பண்ணால் போதுண்டான்னு சொல்லிட்டு அவர் துரத்திக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக மறுபடியும் ஹீரோனோட வீட்டில் காலிங் பெல். யாரான்னு பார்த்தா ஹீரோனோட அம்மா அப்பா இந்த தடவை உண்மையாகவே வந்துட்டாங்க. ஸோ இங்கே போலீஸ் பயத்தோடு உட்காந்துருக்காரு. ஹீரோனோ, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், உங்கள் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறேன், அந்த வீடியோ யாருக்கும் போகாத மாதிரி நான் டெலிட் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷத்தில் மொத்தமே தலைகீழாக ஆயிடுச்சு. ஸோ போலீஸ் கிட்ட இவங்கெல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க கிட்ட போலீஸ் கெஞ்சுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷம் கழித்து ஹீரோயின் அவங்க அம்மா அப்பாவை பார்த்தோன்னே அப்படியே கதறி அழுகிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காட்டாமல் இதோடய முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, போலீஸ்க்கு இவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நாங்கள் வீடியோ டெலிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போலீஸை சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுட்டு இவங்க ஃபேமிலியாக ஜாலியாக இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோடு நம்ம மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு சேனல் லிங்கும் இருக்கும், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.